ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் தேர்தலை ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் தேர்தலை ரத்து செய் தேர்தலை ரத்து செய் தேர்தலை ரத்து செய் தேர்தலை ரத்து செய் ஓட்டுக்கு பணம் ஓட்டுக்கு பணம் ஓட்டுக்கு பணம் ஓட்டுக்கு பணம் செந்தில் பாலாஜி தொகுதியில் செந்தில் பாலாஜி தொகுதியில் ஓட்டுக்கு பணம் ஓட்டுக்கு பணம் ஓட்டுக்கு பணம் ஓட்டுக்கு பணம் அநியாயம் இது அநியாயம் அநியாயம் இது அநியாயம் அநியாயம் அது அநியாயம் அநியாயம் இது அநியாயம் தேர்தலிலே அநியாயம் தேர்தலிலே அநியாயம் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் செந்தில் பாலாஜி கைது செய் செந்தில் பாலாஜி கைது செய் 5000 5000 ஓட்டுக்கு 5000 ஓட்டுக்கு 5000 ஓட்டுக்கு 5000 ஓட்டுக்கு 5000 தேர்தல் ஆணையமே 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 ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் தேர்தலை ரத்து செய் தேர்தலை ரத்து செய் தேர்தலை ரத்து செய் தேர்தலை ரத்து செய் சார் ஒத்துழைப்பு கொடுங்க நான் சொல்றேங்க ஓட்டுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க ஜனநாயகமே ஒண்ணுமில்லாம போச்சு அங்க தடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்க ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறோம் எங்களை நீங்க தடுக்கிறீங்க நாங்க குரல் கொடுக்கிறோம் சார் நாங்க சத்தம் தான் போடுறோம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜனநாயகத்தை கொலை பண்றாங்க நடு ரோட்ல ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அநியாயம் பதறது நெஞ்செல்லாம் நாடாது தேசிய கொடியை விலைவேசி விற்கிறான் இந்தியாவை விற்கிறான் இந்தியா வாங்குறான் 5000 ரூபாய் ஓட்டுக்கு 150 கோடி செலவு இது தேர்தலா இது தேர்தலே கிடையாது ரத்து பண்ணணும் தேர்தலை ரத்து பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை ஏன் எடுக்கல நேற்று பணம் கொடுத்தாங்க இன்னும் ஏன் எடுக்கல நடவடிக்கை எடுக்கணும் தேர்தலை ரத்து பண்ணணும் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிற இந்த தொகுதியில் நேற்றைக்கு மாலை 5 மணியிலிருந்து ஓட்டுக்கு 5000 ரூபா பணம் வெளிப்படையாக வீடு வீடாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துருக்கு. இந்த பணம் கொடுக்கறது தெரிஞ்சும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த தேர்தல் ஆணையம் எதுக்குன்னு கேட்குறேன். இந்த அமைச்சர் பணம் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? காவல்துறை வீடு வீடா பணம் கொடுக்கறத வேடிக்கை பார்க்குதா? எதுக்கு இந்த தேர்தல்? நியாயமா இந்த தேர்தலை ரத்து செய்யணும். முதலமைச்சர் பணம் கொடுத்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பணம் கொடுத்தாலும் சரி, நரேந்திர மோடி பணம் கொடுத்தாலும் சரி, யாரு பணம் கொடுத்தாலும் அவங்க மேல தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து அந்த தேர்தலை ரத்து செய்யணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி மட்டும் இல்லாம சிங்காநல்லூர் தொகுதியில் அண்ணா திமுக திமுக 2 கட்சியும் பணம் கொடுக்குது. கிணத்து கடவுல அண்ணா திமுக திமுக 2 கட்சியும் பணம் கொடுக்குது. வேடிக்கை பார்க்குது தேர்தல் ஆணையம். ஒன்று பண்ணுங்களேன். இந்த தேர்தல் ஆணையம் இங்கே நின்று கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி 50 கோடி 100 கோடி 200 கோடி ஏலம் முடுங்க. கலெக்டர் தலைமையில் ஏலம் நடக்கட்டும். தேர்தல் அதிகாரி தலைமையில் ஏலம் நடக்கட்டும். மக்கள் வந்து பார்க்கட்டும் இந்த நாடு இப்படி நாசமா போகுதுன்னு. வைச்சேர்த்தோட வந்து இங்கே பேசிட்டு இருக்கிறோம். என்ன நடக்குது? தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க? தேர்தல் ஆணையம் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். ஓட்டுக்கு எங்கெங்கெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அந்த தொகுதியில் தேர்தலை ரத்து செய்யணும். அந்த பணம் கொடுத்த வேட்பாளர்கள் அவங்கள கைது செய்யணும், தகுதி நீக்கம் செய்யணும். ஓட்டுக்கு பணம் கொடுத்தது செந்தில் பாலாஜியா இருந்தாலும், மு.க. ஸ்டாலினா இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் அவங்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன் இந்த நாட்டில் ஜெயலலிதாவை கைது பண்ணலையா? தேர்தல் ஆணையம் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணுங்க. நாட்டில் மாற்றம் வேணும். நேர்மையான தேர்தல் நடக்கணும். இந்த தேர்தல் விலை போகிற தேர்தலாக மாறிவிட்டது என்கின்ற காரணத்தால் நாங்கள் பதறி போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில்
மனு கொடுக்க வந்திருக்கிறோம். மனு கொடுத்தோம். அதிகாரிகள் என்ன செய்வதென்றே தெரியாமல் முழிக்கிறார்கள். அவங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க ஏதோ பயப்படுறாங்க. யாருக்கு பயப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நான் கேட்கிறேன், அப்போ இந்த அரசியல் தலைவர்களுக்கு பயந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துச்சுன்னா இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதனால தேர்தல் ஆணையம் நாளைக்கு மாலைக்குள் தேர்தல் ரத்து என்பதை அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த இடத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும்.